அபிய ராகவ் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு சமாதியாண்ட அப்படியே நிக்க வைக்கிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. "இது என்னோட அம்மாவோட சமாதி" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அத கேட்டோனே அபி அப்படியே பார்க்குறாங்க சுத்தி. "இங்க பாரு அபி, என் மனசுல எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, எவ்வளவோ சந்தோஷம் இருக்கு. அது எல்லாமே நான் இங்க தான் வந்து சொல்லுவேன் தெரியுமா? இதுதான் என்னோட கோயில்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே அபி பார்க்குறாங்க. "இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அபி. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்ன பார்த்தா எண்ணம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றத்த குடுத்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. நான் உன்ன கல்யாணம் ஆன புதுசுல சரியா புரிஞ்சுக்கல அபி. ஏதோ எல்லாமே எனக்கு தப்பா தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நெறைய பேரு எல்லாருமே சொல்றது நான் நெறைய கோவப்படுவேன்னு. நான் கோவப்படுவேன். அந்த ராகவ மட்டும் தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு மனசு இருக்கு. என் மனசுக்குள்ளேயும் 1000 சந்தோஷம், கஷ்டம் எல்லாமே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாமே எங்க அம்மாக்கு தெரியும். இது எங்க அம்மாவோட வீடு அபி. நான் இங்க தான் வருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டம். எது வந்தாலும் நான் இங்க தான் வந்து சொல்லுவேன். இங்க தான் வந்து அழுவேன். எல்லாமே இங்க தான் பண்ணுவேன். அதனால தான் உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு ராகவ சொல்றாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாரு அபி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது அபி. நீ தான் என்னோட உலகமே. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. நீ தான் இருக்க. வேற யாருமே இல்ல. நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். உன் மனச எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது அபி. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கோவத்துல நான் பண்ணிட்டேன். எங்க அக்கா மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கேன். அதனால தான் உன்கிட்ட நான் இவ்ளோ மோசமா நடந்துக்கிட்டேன். ஆனா உன்ன பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சிடுச்சு அபி. எந்த காரணத்த கொண்டும் உன்ன நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்கவே மாட்டேன். உன்ன விட்டு நான் போகவும் மாட்டேன். இங்க பாரு, என்னோட காதல நீ ஏத்துக்கோ. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. நீ தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு. "ஐ லவ் யூ அபி" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்ல. அதுக்குள்ள மழை வருது. அப்படியே எழுந்து ராகவ் நிற்கிறாரு. இந்த மழை தான் சாட்சி. "இங்க பாரு அபி, என்ன நடந்தாலும் நீ என்னை ஏத்துக்கோ. தயவு செய்து என்னை ஏத்துக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அபி எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்படியே திருப்பிக்கிறாங்க. "இங்க பாரு அபி, நீ என்ன கஷ்டம் குடுத்தாலும் பரவால்ல. அத என் கூடவே இருந்து குடு. தயவு செய்து என்னை விட்டு போயிடாத அபி. அந்த வலிய மட்டும் என்னால தாங்கவே முடியாதுல்ல அபி. நீ தான் அபி எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதல் எல்லாத்தையுமே அபிகிட்ட சொல்றாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. திரும்பி அப்படியே அங்கருந்து அமைதியா மழையில நனைஞ்சுக்கிட்டே வராங்க. ராகவ் அப்படியே "அபி, அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு. அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. அப்படியே ஒரு சாங் அந்த பாட்டு எல்லாமே அப்படியே போது. ரொம்ப ஒரு மாதிரி "நீ தான் அபி எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அபி அப்படியே அங்கேருந்து போகும்போது அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. "ஏன் அபி என்னை ஏத்துக்க மாட்டியா? எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க? என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. உன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மதான். உன்ன நான் கஷ்டப்படுத்திட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி ராஸ்கல் அவன் தான் பண்ணான். எங்க அக்காக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கான். நீயும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டேன்னு நான் நெனச்சேன் அபி. எனக்கு தெரியாது அபி. அவன் இவ்ளோ கொடூரமானவன். உன்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடுவான்னு எனக்கு தெரியாது அபி. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்ன நான் விட்டு குடுத்துருக்க மாட்டேன் அபி. என்ன புரிஞ்சுக்கோ அபி. என்னை ஏத்துக்கோ அபி. என் கூடவே எப்பவுமே இரு அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு அப்படியே முட்டி போட்டு அப்படியே அதே சமாதியில அப்படியே மழையிலேயே நனைஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு. அபி வீட்டுக்கு போறாங்க. போனோனே அப்படியே எப்பவும் போல இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. வாண்டு என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்னு அனு கேட்குறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க? சொல்லு என்ன?" அப்படின்னு அனு கேட்குறாங்க. "அனு, என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சொல்லு அபி, என்ன நடந்தது சொல்லு" அப்படின்னு அனு கேட்குறாங்க. "இல்ல நேத்து ராகவ் வந்து என்ன அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போனாரு." "அப்படியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது மட்டும் இல்ல. அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்கோ. என்னோட காதல ஏத்துக்கோ. என்ன மன்னிச்சுடு அபி. உன் கூட நான் சேர்ந்து வாழறேன்னு சொன்னாரு" அப்படின்னு அபி சொல்றாங்க. அபி அப்படியா? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா?" அப்படின்னு அனு சொல்றாங்க. "ஆமா அனு. ஆனா என்னால எப்படி அனு அவர ஏத்துக்க முடியும்? அவரு எனக்கு எவ்ளோ கஷ்டத்த குடுத்துருக்காரு. எவ்ளோ மன வலிய குடுத்துருக்காரு. என்னால அவர் கூட எப்படி அனு வாழ முடியும்?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "எப்படி அபி உன்னால இப்படி பேச முடியுது?" அப்படின்னு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. "அவர் எவ்ளோ கஷ்டமா அவர் மனசுல இருக்க எல்லாத்தையுமே உன்கிட்ட, அதுவும் அவங்க அம்மா சமாதியில வச்சு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு மனசு மாறி இருக்காரு" அப்படின்னு அனு சொல்றாங்க.
அவர் மனசு மாறி இருக்கலாம். ஆனா, அவரு ஏத்துக்கிற மனநிலை எனக்கு இருக்கணும்ல அப்படின்னு அபி சொல்றாங்க. "இங்க பாரு அபி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுருக்க. அவரு அவரு வந்து இறங்கி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவரோட சேர்ந்து தான் வாழணும்" அப்படின்னு அனு சொல்றாங்க. "இங்க பாரு, என்னால அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா நான் அவர மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி இப்படி அடம் பிடிச்சிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. "என்ன நீ அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற?" அப்படின்னு அபி கேட்குறாங்க அனுகிட்ட. "அப்படிதான் பேசுவேன். கண்டிப்பா நான் அப்படிதான் பேசுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு எவ்ளோ கோவம் வரும்னு தெரியும்ல? எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. நான் அத பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிருவீங்களா? ஒண்ணா சேர்ந்து வாழ மாட்டீங்களா? நான் எவ்ளோ துடிச்சேன் தெரியுமா? எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா, இப்போ உங்க 2 பேரோட வாழ்க்கை ஒரு நல்லபடியா அமையப் போது. இப்போ நீ போய் அத கெடுத்துறாத. எந்த காரணத்த கொண்டும் அந்த வாழ்க்கைய நீ கெடுத்துறாத" அப்படின்னு அனு சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீயும் நானும் சந்தோஷமா இருந்தா மட்டும் தான் அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. ஏதோ அவசரப்பட்டு இந்த கல்யாணத்த நம்ம பண்ணி வச்சுட்டோம். 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்பாவோட மனசுல எவ்ளோ வலி இருக்கும் தெரியுமா உனக்கு? நீ இப்படி பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி மதுக்கு ராகவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்ளோ அட்டூழியம் பண்ணேன். அது எல்லாமே அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருந்தார் தெரியுமா? இங்க பாரு அபி, நான் சொல்றத தயவு செய்து நீ கேளு. அவரு இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர மன்னிச்சுடு. அவரு கூட நீ சேர்ந்து வாழ். அதுதான் நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. "இங்க பாரு அனு, நீ என்ன சொன்னாலும் சரி. அவரு பண்ண ஒரு ஒரு விஷயமும் என் ஞாபகத்துல இருக்கு. என்னால அவர மன்னிக்கவும் முடியாது. அவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. நான் கண்டிப்பா அவர டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அபி, ஏன் அபி இப்படி இருக்க? எதுக்காக அபி இப்படி யாரையுமே புரிஞ்சுக்காம இருக்க? அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரா? என் மனச எப்படி கஷ்டப்படுத்தினாரு தெரியுமா உனக்கு? நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. எத்தன நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? எத்தன நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கும்போது நான் எவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே என்ன பார்த்து பார்த்து பார்த்துக்கினாங்க. எனக்கு ஏதாவது வேணும்னா அப்படி செய்வாங்க. ஆனா, இங்க எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல. நான் ஒரு 100 மடங்கு சந்தோஷத்தோட தான் இங்க வந்தேன். ஆனா, இங்க எனக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சது அனு. எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அபி, உன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். இருந்தாலும் நீ ராகவ மன்னிச்சுடு. தயவு செய்து நீ மன்னிச்சுடு" அப்படின்னு அனு சொல்றாங்க. "பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அபி அப்படியே போறாங்க. டென்ஷனா போறாங்க. அப்படியே போயிட்டு யோசிக்கிறாங்க. ராகவ் வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது, "நீ தான் என் மனசு முழுக்க இருக்க" அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நெனச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே கண்லேருந்து தண்ணியா வருது. அங்கருந்து ராகவ் வராரு. வந்த உடனே அப்படியே அபி பார்க்குறாங்க. ராகவும் பார்க்குறாரு. அப்படியே 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. "என்ன அபி, நான் வந்து உன்கிட்ட என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே நான் சொன்னேன். நீ ஒரு பதில் கூட சொல்லாம அங்கருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்ட" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "என்ன சொல்ல சொல்றீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தயவு செய்து என்ன நீங்க புரிஞ்சுக்கங்க. என் மனசுல எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. என்னால உங்கள மன்னிக்கவும் முடியாது. உங்க கூட என்னால சேர்ந்து வாழவும் முடியாது" அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே ராகவ் அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. "நான் தான் என்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்றேன்ல அபி. ஏன் அபி உனக்கு இது புரியவே மாட்டுது?" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "இங்க பாருங்க, மன்னிப்புன்றது ஒரே ஒரு வார்த்தை. ஈஸியா நீங்க கேட்டுர்றீங்க. ஆனா, நான் பட்ட கஷ்டம், நான் அழுதது, நான் பட்ட வலி எல்லாத்தையும் உங்களால சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இப்ப நான் என்ன அபி பண்ணணும்? என்ன பண்ணா என்னோட காதல நீ ஏத்துப்ப?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "அது மட்டும் இல்ல. அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பொறந்த உடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஏன் அபி, என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லிட்டேன். அப்ப கூட என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ற?" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ஆமாங்க. கண்டிப்பா நான் போயிடுவேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இங்க பாரு, மனசால கூட அந்த வார்த்தைய நீ சொல்லாத. என்னால தாங்கவே முடியாது. உன் கூட நான் இருக்கணும். உன்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அபி என்னோட ஆசை. என்னை விட்டுட்டு நீ போறேன்னு சொல்றியே அபி" அப்படின்னு ராகவ் அப்படியே ஃபீல் பண்றாரு. "இங்க பாருங்க, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அபி, என்ன வேணா தண்டனை குடு. டெய்லி என்ன திட்டு. நான் உன்ன எப்படி கஷ்டப்படுத்தனோ, அதே மாதிரி என்ன கஷ்டப்படுத்து. பரவால்ல. ஆனா என்னை விட்டுட்டு போயிடாத அபி. தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாத அபி. என்னால அத தாங்கவே முடியாது அபி. புரிஞ்சுக்கோ அபி" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "இல்லங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அபி அப்படியே போறாங்க. ராகவ் அப்படியே வருத்தப்படுறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அபிய திட்டினது, அபிய கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே முரளிய வச்சு அப்படியே தப்பா பேசுனது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாரு. அபி அழுதது, சண்டை போட்டது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாரு. "ஆமா அபி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். உன் மனச அந்த அளவுக்கு நான் உடைச்சிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். கண்டிப்பா உன்னால என்ன வந்து மன்னிக்க முடியாது தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே அழுதுட்டே இருக்காரு.
ஆனா எந்த காலத்துக்கு கூட உன்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அபி. யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இந்த வீட்ட விட்டு போகவே கூடாது. நீ இந்த வீட்ட விட்டு போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அதுக்குள்ள எப்படியாவது உன் மனச மாத்தி, என்னோட அன்ப உனக்கு நான் புரிய வச்சு, கண்டிப்பா ஏத்துக்க வைப்பேன்." அப்படின்னு ராகவ் அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டே இருக்காரு. அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே எழுந்து வெளிய போறாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப மட்டும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இவரு யார் மன்னிப்பா? இவர மன்னிக்கவே மாட்டேனா? நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நான் அன்னைக்கே சொன்னேன். இங்க பாருங்க, என் மேல இவ்ளோ பழி போடுறீங்க. இவ்ளோ வந்து கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா நான் நல்லவன்னு உங்களுக்கு ஒரு நாள் புரியும். அன்னைக்கு புரியும்போது என்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்டா கூட உங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப கூட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே கார்டன்ல நின்னுட்டுருக்காங்க. "என்ன அபி இங்க நின்னுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிடுறாங்க. வாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கிட்ட போய் பேசுறாங்க. "என்ன அபி ஏதாவது அழறியா என்ன? ஒரு மாதிரி இருக்கு உன்னோட ஃபேஸ்" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கண்ணுல தூசி விழுந்துடுச்சு" அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஏன் அபி உண்மைய தான் சொல்றியா? இல்ல வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "இல்லக்கா இல்ல. எனக்கு பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரி வா அபி" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. "அபி இங்க பாரு, நீ எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "ஏன்க்கா திடீர்னு இதெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "இல்ல உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி இருப்ப. இப்ப ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "ஏன் என்கிட்டலாம் அந்த பிரச்சனைய சொல்ல மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அப்படியா? ஓகே, ஓகே. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் அபி, கஷ்டன்றது வரும், போகும். எப்பவுமே நம்ம அத மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது. இதுவும் கடந்து போகும்னு அத விட்டுறணும். சரியா?" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "சரிக்கா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே எழுந்து போறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே! அபி ஒரு மாரி ரொம்ப வருத்தமா இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்காளே! என்னவா இருக்கும்? ராகவுக்கும் அபிக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி. அப்படியே போறாங்க. எழுந்து போகும்போது முரளி அப்படியே பார்க்குறாரு எல்லாத்தையுமே. எதுக்காக அபி ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க? இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையா? பிரச்சனையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படி பார்க்குறாரு. அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. நான் வாழ விடவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. "என்ன அபி ரொம்ப கஷ்டத்துல இருக்கியா? அப்படியே இரு. எப்பவுமே நீ அப்படிதான் இருக்கணும். அந்த ராகவோட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கவே கூடாது. சீக்கிரமாவே உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு, அபி உன் மனச மாத்தி உன்ன நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அதுதான் என்னோட லட்சியமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு, அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா நின்னுட்டுருக்காரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. பார்த்தோனே, "என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க நீ? எவ்ளோ பிரச்சனை போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சந்தோஷப்படுவீங்க" அப்படின்னு முரளி சொல்றாரு. "என்ன என்ன நடந்தது?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "இல்ல அபி இங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கண் கலங்கிட்டு ஒரு மாரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருந்தா. நான் அத பார்த்தேன். அபி வந்து ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு முரளி சொல்றாரு. "அது என்ன? சும்மா அழுதாளா என்ன?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "ஆமா அத்த. ஆனா அஞ்சலி கேட்கும்போது அத மறைச்சிட்டா. அப்போ ராகவுக்கும் அபிக்கும் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால தான் அபி இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி அழறா. அபி வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டா. அவ மனசு இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. "இப்ப நம்ம இந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "சரி என்ன பண்ண போற?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "இது என்ன பெரிய விஷயமா? ஏதாவது ஒண்ணு பண்ணி 2 பேருக்குள்ள பிரச்சனைய பெருசாக்கி விட்டுறணும். அப்படியே ஊதி ஊதி என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் பிளான் போட்டு எப்படியாவது அபி, ராகவ 2 பேர சேர்த்து நான் பிரிச்சர்றேன்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "இவ்ளோ தானே? இது என்ன பெரிய விஷயமா? நான் போயிட்டு அபிக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுட்டு வந்து உன்கிட்ட நான் சொல்றேன். நீ பார்த்துக்கோ. எப்படியாவது 2 பேர பிரிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. எங்க போனா இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாட்டி, அஞ்சலி எல்லாருமே ஹால்ல தான் இருக்காங்க. அப்படியே வந்து சுந்தரியும் உட்கார்றாங்க. அங்கேருந்து வராங்க அபி. "பாட்டி நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நீ சாப்பிடலையா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு இன்னைக்கு வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி சாப்பிடாம போறேன்னு சொல்ற? உன்னோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அபி நினைக்கிறாங்க. "என்னம்மா? ஆமா ஒரு மாரி இருக்கு ஃபேஸு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டியும் பார்க்குறாங்க. "இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு லைட்டா தலை வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்னம்மா தலை வலிக்குதுன்னு சொல்ற? அப்படியே ஆஃபீஸ்க்கு போற? இன்னைக்கு லீவ் போட்டு நீ போய் ரெஸ்ட் எடு போ" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "இல்ல பாட்டி அங்க நெறைய டெலிவரி குடுக்கணும். கண்டிப்பா போய் தான் ஆகணும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. இவ என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாளே! அப்படியே அமைதியா போறா. ஒண்ணுமே சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க.
அபி அப்படியே போயிட்டு அணுகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, வேணும்னு தான் என் மாமியார் உன் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வருதான்னு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாத அபி, நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. சரி நானும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஆஃபீஸ்க்கு வராங்க. பொட்டிக்கில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே துணி கிணி எல்லாமே பண்ணுறாங்க. "நீ இந்த ஆர்டர்லாம் பண்ணிட்டீங்களாக்கா? இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா?" எல்லாமே அபி கேட்குறாங்க. அபி எல்லாமே பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் பேசின எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க. எதுக்காக இவர் இப்படி பேசினாரு? ஒண்ணுமே புரியலையே! இவரோட மனசு எப்படி மாறுச்சு? அதுவும் "நீ தான் அபி எனக்கு எல்லாமேன்னு" சொல்றாரு. என் மனசு முழுக்க நீ தான் இருக்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. என்ன வீட்டுக்கு போணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குனாரு. எதுக்காக இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என் மனசு முழுக்க நீ தான், நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்றாரு. அதுவும் அப்படி அழறாரு. என்னால அத தாங்கவே முடியலையே. ராகவ் அழுதா எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் என் மனசு வலிக்குது? ஒரு மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னால எந்த வேலையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. அவர் பேசினது, அவர் லவ்வ சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற அக்கா வந்து பேசுறாங்க. ஆனா அபி அத கேட்கவே இல்ல. அப்படியே ராகவ பத்தி அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. "அபி உன்கிட்ட தான் பேசுறேன். அபி இங்க பாரு, இங்க பாரு" அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா, என்னக்கா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "என்ன அபி? ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் ஏதோ ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏதாவது பிரச்சனையா உனக்கு? ஏதாவது சொல்லு அபி. எதுவா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க. "இல்லக்கா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு கொஞ்சம் உடம்பு உள்ள தலைவலிக்குது" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அப்படியா? அபி தலைவலிக்குதுன்னா நீ போய் ரெஸ்ட் எடு போ. நாங்க பார்த்துக்குறோம் எல்லா வேலையும்" அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. "இல்லக்கா பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. அந்த அக்கா அப்படியே அங்கேருந்து போறாங்க. இப்ப என்ன பண்றது? இங்க வந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியல. மைண்டு ஃபுல்லா ராகவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கே. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. ராகவும் ஆஃபீஸ்க்கு வராரு எப்பவும் போல. வந்துட்டு அவரும் அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அபி போன எல்லாத்தையுமே அப்படி நினச்சு பார்க்குறாரு. நான் என் மனசுல இருக்க என் காதல் எல்லாத்தையுமே நான் சொன்னேன். ஆனா அபி அத ஏத்துக்கவே இல்ல. அப்படியே திரும்பி பார்க்காம அங்கருந்து போயிட்டா. நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் பண்ணது தப்பு தான். அவ மனச ரொம்ப நோகடிச்சுட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா என்ன ஏத்துக்க கூடாதா? அப்படின்னு ராகவ் நினைக்கிறாரு. இங்க பாரு அபி, கண்டிப்பா நீ என்ன மன்னிக்கிற நாள் சீக்கிரமா வரும். அதுக்காக நான் காத்துட்ருப்பேன். எவ்ளோ நாளா இருந்தாலும் காத்துட்ருப்பேன். நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைலையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சரி, நம்ம போய் அபிய பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், வேண்டாம். இப்போ போனா அவளுக்கு தேவையில்லாத கோவம் வரும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அவ மனசுல என்ன இருக்கு? அவ என்ன நெனச்சிருக்கா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லயே அப்படியே உட்காந்துட்டு ஃபைல் எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப யோசிக்கிறாங்க. "இங்க பாரு அபி, லஞ்ச் டைம் வந்துடுச்சு. வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? ஐய்யய்யோ! அவரு இன்னும் சாப்பிடலையே! அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போறாங்க. போயிட்டு, "இங்க பாருங்க, நீங்க சாப்பிடலையா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "இல்ல, இன்னும் நான் சாப்பிடல" அப்படின்னு சொல்றாரு. "நானும் சாப்பாடு இன்னைக்கு கொண்டு வரல. இன்னைக்கு நானும் எதுவும் கொண்டு வரல" அப்படின்னு அபி சொல்றாங்க. "பரவால்ல அபி, இதுல என்ன இருக்கு? நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ஓ! சரிங்க, சரிங்க. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போறாங்க. "அபி நில்லு. ஒரு நிமிஷம் நீ நில்லு. நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. நான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு அபி, எனக்கு கரெக்ட்டா தெரியும். உன்ன பார்த்தாலே எனக்கு தெரியும். நீ சாப்பிடலன்னு உன்னோட ஃபேஸ்லயே தெரியுது. உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்றேன். நீங்க வந்து சாப்பிடு" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "இல்லங்க எனக்கு வேண்டாம்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. நான் ஆர்டர் பண்றேன். சாப்பாடு வந்தோனே நான் சொல்றேன். நீ வா. சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போறாங்க. சாப்பாடு வந்தோனே ஃபோன் பண்றாரு. அபியும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "அபி நீ வா. சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிடலாம் வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. பிரிச்ச சாப்பாடு எல்லாமே அபிக்கு வைக்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க. என்ன நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சாப்பாட்டையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ராகவும் அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது யோசிச்சு பார்க்குறாரு. என் மேல உனக்கு எவ்வளோ பாசம் இருந்தது தெரியுமா? முன்னாடி லாவண்யாலாம் இருக்கும்போது எனக்கு நீ ஊட்டி விடுவ. லாவண்யாவ வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு அப்படி என்ன கவனிச்சுப்ப. ஆனா அது பொய்யானதான். ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப பாரு, எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன். ஒரு வாய் ஊட்ட கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல அப்படியே யோசிக்கிறாரு. அபியும் அப்படியே பார்க்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ல அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. "என்ன அபி நல்லா இருக்கா சாப்பாடு? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. நல்லாதாங்க இருக்கு. ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சாப்பிடுறாங்க, ராகவும் சாப்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. நான் இவர வேண்டான்னு சொல்லிட்டேன். இவர ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப கூட இவரோட பாசம் ஒரு துளி கூட குறையவே இல்ல. இவரு எந்த அளவுக்கு மரியாதையா
அவ்வளோ ஒரு கண்ணியமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க. இந்த இந்த கண்ணியம்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணீங்கல்ல, அப்பயே இவ்வளோ பண்பா நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா நான் உங்கள ஏத்துக்கிட்டு இருப்பேன். உங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா என்ன கஷ்டப்படுத்திட்டு எவ்வளோ பழி போட்டுட்டு இப்ப வந்து என்ன ஏத்துக்கோ, என் கூட சேர்ந்து வான்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போறாங்க. அப்படி பார்க்குறாரு ராகவ் எதுவுமே பேசவே இல்ல. அபி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க அங்கருந்து. போயிட்டு "அபி நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. சாப்பிட்டேன்க்கா." "ஏன்னா நீ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்ன, எப்படி சாப்பிட்ட?" அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. ராகவ் வந்து அவருக்கும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாரு. அவர் கூட தான் நான் போய் சாப்பிட்டு வரேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "சூப்பர் அபி, சூப்பர். சாப்பிட்டியா? அது போதும். ஓகே. தலைவலிக்குதுன்னா நீ ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்றாங்க.